அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறை உணர்வு, வளர்க கருணை நெறி, வெல்க சன்மார்க்கம். குரு வாழ்க, குருவே துணை. யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்று, யான் உரைக்கும் வார்த்தையன்று. நான் யார் எனக்கென ஒரு ஞான உணர்வேது நாட்டீர், நான் ஏது உரைப்பேன் சிவம் என் ஊநாடி நில்லா ஒழி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். இன்று ஒரு அற்புதமான ஒரு திருநாள். வள்ளலார் 200ஆம் ஆண்டு பிறந்த நாள் இன்று. இந்த நாள் என்பது ஏதோ தமிழர்கள் ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு நாள், அல்லது ஒரு சன்மார்க்கிகளுக்கு முக்கியமான நாள், ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு கொண்டாட வேண்டிய, அறிமுகமாக வேண்டிய ஒரு நாள் என்றெல்லாம் கொள்ளாமல், இது எல்லாருக்கும், பாரத தேசம் மட்டுமல்ல, உலகோர் அனைவருக்கும், உலகில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் ஒரு அற்புதமான அர்த்தமுள்ள ஒரு நாள். இதை நாம் அவருடைய வரலாறை ஆய்ந்து, அவருடைய கருத்துக்களை ஆய்ந்து நோக்கினோமே ஆனால் இது எல்லாரும் திட்டவட்டமாக ஒப்புக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புத மகானுடைய பிறந்த நாள் இன்று. அவருடைய 200வது ஆண்டு தினத்திலே நாம் எல்லாம் அவரோடு அந்த தினத்திலே இருக்கிறோம். அந்த எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் அந்த ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு அளித்து கொடுத்திருக்கிறது என்பதே ஒரு ஆனந்தம். நாம் எல்லாம் பாக்கியசாலிகள். இன்னும் குறிப்பாக அவர் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு அற்புத மகான். அறிந்தவர்கள் அவர் சொல்வதற்கு முன்பே நாம் அறிந்திருக்கிறோம் என்றால் ரொம்ப பாக்கியம். தெரிந்து கொள்ளுகிறோம், இந்த காணொளியின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம், இல்லை இனிமேல் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் என்றாலும் அவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். வள்ளலார் யார் என்பதற்கு சொல்லுவாங்க, அவர் மற்ற மகான்களிலிருந்து எப்படி வேறுபட்டவர் என்றால், அவர் மனிதாபிமானத்தை கடந்து ஆன்ம நேயத்தை உபதேசித்தவர். அவர் வெறும் பக்தி மார்க்கத்திற்கு மட்டும் வந்தவர் அல்ல, ஞான மார்க்கத்தையும் காட்டியவர். பக்தியும் இருக்கும், அதை கடந்த ஞானத்தையும் காட்டியவர், யோகத்தையும் காட்டியவர். மெய்ஞானத்தோடு கலந்த விஞ்ஞானம், விஞ்ஞானத்தோடு கலந்த மெய்ஞானத்தை உபதேசித்தவர். அவருடைய கருத்துக்களில் அத்தனை விஞ்ஞான கருத்துக்கள் பொதிந்திருக்கும். வெறும் இறைவனை மட்டும் உபதேசித்து சமுதாயத்தை மறந்தவர் அல்ல. வெறும் சமுதாய நலனை மட்டும் விரும்பி இறைவனை மறுத்தவர் அல்ல. எல்லாவற்றையும் அந்த பேலன்ஸ் செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சீர்தூக்கி நிலைநிறுத்தக்கூடிய, சமகோலாக சமன் செய்யும் ஒரு சீர்தூக்கும் கோலாக இருந்தவர். இறைவனை சமுதாயத்திலே கருணையிலே கண்டவர். உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு என்று ஒரு புரட்சிகரமான கருத்தை வெளியிட்டவர். சாதி சமயங்களை மறுத்தவர் என்று சொல்லுவார்கள், உண்மை. உயிர் இரக்கத்திற்கு எது தடையாக இருந்தாலும் அது தேவையில்லை என்றவர். அவருக்கு எதன் மீதும் வெறுப்பு கிடையாது. இப்படி அவரை பற்றி நாம் இன்னும் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புத மகானுடைய பிறந்த நாள் இன்று. அவர் பாரத தேசத்தினுடைய ஒருமைப்பாடு என்ற அடித்தளத்தின் மீது சமுதாய மேம்பாடு என்கிற கட்டடத்தை எழுப்பியவர்.
அதன் மீது ஆன்மநேய ஒருமைப்பாடு என்ற கொடியை பறக்க விட்டவர் என்று மாப்போ சிவஞானம் சொல்லுவார்கள். அவருக்கு தேசத்தின் மீதும் பற்று, சமுதாய நலனின் மீது பற்று, அதை கடந்து எல்லா உயிர்களின் மீதும் சமமான உயிர் நேயம், ஏற்றத்தாழ்வே கிடையாது ஐயாக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புத மகான். அது அவருடைய கூற்றிலிருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம். ஐயாவை வள்ளல் பெருமானார் அவர்களை தெரியாதவர்கள் கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய இந்த பாடல் தெரியாதவர்கள் தமிழகத்தில் இருக்க முடியாது என்று அடியேன் நம்புகிறேன். பெரும்பான்மையானவர்களுடைய நம்பிக்கையும் அதுதான். இந்த பாடல் கேட்டு பாருங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே வீடுதோறும் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டு உளம் துடித்தேன், ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இளைத்தவர் தமை கண்டு இளைத்தேன். இதுதான் வள்ளல் பெருமானார். அவருடைய உச்சபட்ச ஆன்ம நேயம், அன்பினுடைய உச்சம் அந்த ஓரறிவு கொண்ட தாவரமாகிய பயிர் வாடியதை கண்டு கூட தன் உளம் வாடியதாக கூறியவர் வள்ளல் பெருமானார். இதற்கு 1000 வியாக்கியானங்கள் கொடுத்திருக்கலாம். ஏன் பயிர் வாடியதை கண்டு வள்ளல் பெருமானார் வாடினார்? அந்த பயிர் வாடியதென்றால் அதனால் வரக்கூடிய தானியம் விளையாது, அதனால் எத்தனை உயிர்கள் வாடும், எத்தனை மனிதர்கள் பசியால் துடிப்பார்கள். அதனால் பெருமானார் அந்த பயிர் வாடியதை கண்டு வாடினார். இப்படி இல்லை, அந்த பயிருக்குள் கூட இறைவனை கண்டார், அதனால் அந்த இறை நேயத்தின் காரணமாக அந்த பயிரினுடைய வாட்டத்தை கண்டு தான் வாடினார் என்று பல பேர் அதற்கு விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் உண்மை என்ன? அதையெல்லாம் கடந்து உயிர் நேயத்திற்காகவே அவர் வாடினார். ஒரு உயிர் வாடுகிறது அங்கு, அவ்வளவுதான். அதனால் மற்ற உயிர்கள் வாடுமே, இல்லை அங்கு இறைவன் வாடுகிறாரே என்றெல்லாம் பெருமானாருக்கு கிடையாது. அந்த பயிரை உயிராக பார்த்தார். ஒரு உயிர் அங்கு வாடுகிறது, அவ்வளவுதான். ரொம்ப எளிமை, சிம்பிள். இது போன்று மற்றவர்கள் தாவரத்தை கண்டு வாடலையா, இயற்கை பூஜியுங்கள், தாவரங்களை மரங்களை நடுங்கள் அப்படிலாம் சொல்லலையா? பெருமானார் மட்டும்தான் இப்படி பயிர்களை வாடுவதை கண்டு வாடினாரா அப்படின்னு கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக அவர்களை எல்லாம் நாம் வணங்க வேண்டும். ஒரு தாவரங்களை, செடிகளை நடுங்க, மரஞ்செடிகளை நடுங்க, உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செடியை வளங்க, இப்படி நிறைய இயற்கை ஆர்வலர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதில் ஏதோ ஒரு சுயநலம் கலந்த பொதுநலம் இருக்குது. இயற்கை இந்த மாதிரி நாம் மரம் செடி கொடிகளை வளர்க்கலை, இல்லை வெட்டுறோம் அப்படின்னு சொன்னால் உலகிற்கு பேர் ஆபத்து, மனித குலத்திற்கு ஆபத்து, மழை வராது, இல்லை நிலச்சரிவு ஏற்படும், இல்லை உலகம் வெப்பமயமாதல் நடக்கும். இப்படி ஏதோ ஒரு வகையில் நாம் ஒரு எதிர்பார்ப்போடு தான், ஒரு சுயநலத்தோடு தான், இந்த உலக நலனுக்காக தான் நாம் அதெல்லாம் செய்கிறோம். அது கூட பெரிய விஷயம்தான், அதை கூட கவலைப்படாமல் இருக்கோமே. ஸோ இது போற்றக்கூடிய விஷயம்தான். ஆனால் வள்ளல் பெருமானார் பாருங்கள், அதையெல்லாம் கிடையாது. உயிர் நேயத்திற்காகவே உயிர்களை நேசித்தார், அன்பிற்காகவே அந்த உயிர்களை நேசித்தார், அவ்வளவுதான். அந்த பயிர் வாடுது, இது எவ்வளோ ஒரு உச்சபட்ச அன்பு தெரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு மகான் அவதரித்த திருநாள் இது. ஒரு கருத்து. இது போல அவரினுடைய அன்பினுடைய உச்சத்தை சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த பாடல் பாருங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே வீடுதோறும் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். ஏனென்றால் பெருமானார் உடைய காலம் 1823 ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் பெருமானார் அவர்கள் இந்த பூ உலகிலே அவதரித்தார்கள். சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூரிலே அவர் அவதாரம் நிகழ்ந்தது. இறைவனால் அவர் வருவிக்க உற்றார்.
அப்போ அந்த காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி, அந்நியர்களினுடைய ஆதிக்கம், பசி கொடுமை, 24 பஞ்சத்தை தமிழகம் சந்தித்தது என்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பட்டினி, பசி, பஞ்சம், நோய், வறுமை. இப்படி மக்கள் விவசாயம் நடைபெறலை, மழை பொய்த்து விட்டது. அப்படி ஒரு காலகட்டத்தில் பெருமானார் அவர்கள் அவதரிக்கிறார்கள். கருணையே வடிவமான அவருக்கு இதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்? நாம் சாதாரணமாக பசி துன்பம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அதனுடைய கொடுமை பெருமானார் நாம் இனி பார்க்க இருக்கிறோம். அதை பற்றியெல்லாம் அவ்வளவு ஒரு ஒரு அடிப்படை தேவைக்காக வந்தவர், தேவையை பூர்த்தி செய்வதற்காக இறைவனால் வருவிக்க உற்றவர். ஏன்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வள்ளல் பெருமானாராக அவதரித்தார். முதல்ல அடிப்படை தேவை என்ன தெரியுங்களா? பசிக்கு சோறு. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் உயிர்களுக்கெல்லாம். அதை விட வேற என்ன வேணும்? சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கா வந்தது இந்த பஞ்சம். சாப்பிடாம மனுஷன் இருக்கான்னா அதுக்கப்புறம் என்ன? இந்த உலகம் சுபிட்சமாக இருக்குது, உலகம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது. விஞ்ஞானத்தில் இப்படி வளர்ச்சி அடைந்து விட்டோம், அப்புறம் தொழில்நுட்பத்தில் இவ்வளோ வளர்ச்சி, போக்குவரத்தில் இப்படி வளர்ச்சி, இன்னும் எத்தனையோ நாகரிக வளர்ச்சி, ஆடை தொழில்நுட்ப வளர்ச்சி, என்ன வேணாலும் எத்தனை வளர்ச்சிகள் இருந்தாலும் ஒரு சக மனிதன் உணவு இல்லாமல் வறுமையின் காரணமாக பட்டினியோடு இருக்கான் அப்படின்னா அதற்கப்புறம் நாம் பேசுகிறது கேலிக்குரியதாக. இதை பற்றி என்ன வார்த்தைகள் சொல்வது? நம் சமுதாயத்தில் சக மனிதன் பட்டினியாக இருக்கான் அப்படின்ன பிறகு அதுக்கப்புறம் என்ன வளர்ச்சியை பற்றி பேசுவது? அந்த அடிப்படை தேவையை தீர்ப்பதற்காக, அதை சரி செய்வதற்காக வந்தவர் வள்ளலார். பசியினால் இளைத்தே வீடுதோறும் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். வரிகளை கவனிங்க. வெற்றர்கள், வெற்றர்கள் ஒன்றுமே இல்லை அவங்க கிட்ட. ஆனால் பசி கொடுமை தாங்க முடியல. அப்படியும் போய் வீடு வீடாக போய் கேட்டும் பசி அடங்கலையே, யாரும் சாப்பாடு கொடுக்கலையே. அப்படிப்பட்ட வெற்றர்களை கண்டு நான் உளம் பதைத்தேன். ஒரு உச்சம். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டு உளம் துடித்தேன். நீடிய பிணி, தமிழில் பிணி நோய் என்று 2 வார்த்தைகள் இருக்கிறது. நோய் என்றால் வரும் போகும், ஆனால் பிணி என்பது பிணித்து விடும், போகவே போகாது. மருந்தும் சாப்பிடணும், அது அப்படியே இருக்கும், அதுதான் பிணி. அதன் வள்ளல் பெருமானார் பசியை நீடிய பிணி என்கிறார். அதற்கு மருந்து என்ன? உணவு. உணவு. அந்த உணவு காலை கொடுத்தால் மீண்டும் மதியம் வந்தவுடன் இந்த பிணி வந்துவிடும். காலை தான் சரியாகும், மதியம் அந்த மருந்து கொடுக்கப்படுகிறது, உணவாகிய மருந்து. சரி, அதோட சரியாயிடுமா? இல்லை, இரவு வரும். இரவு கொடுக்கிறோம், காலை வரும். இப்படி இந்த பிணி கொடுத்து கொண்டே இருந்தால்தான் இந்த பிணி சரியாகும். வராது, இல்லைன்னா வந்துக்கிட்டே இருக்கும். நீடிய பிணி. இந்த நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டு உளம் துடித்தேன். அப்பா, எங்கேயோ கேள்விப்படலையா? நான் நேருக்கு நேராக இந்த பிணியால் வருந்துகின்றோர்களை கண்டு என் உள்ளம் துடித்தேன். கண்ணுக்கு எதிரில் பார்க்கிறேன், தமிழகத்தில் பார்க்கிறேன், சென்னையில் பார்க்கிறேன், வடலூரில் பார்க்கிறேன், கருங்குழியில் பார்க்கிறேன், மேட்டுக்குப்பத்தில் பார்க்கிறேன். நான் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழகத்தில் நான் பார்க்கிறேன். என் கண்ணெதிரில் பார்க்குறப்பா. எங்கேயோ சோமாலியாவிலேயோ இல்லை வேறு எங்கோ அயல் நாடுகளிலேயோ அயல் மாநிலங்களிலேயோ இல்லை, என் நேருக்கு நேராக பசியில் கஷ்டப்படுறாங்களே. ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இளைத்தவர் தமை கண்டு இளைத்தேன். ஒரு சிலர் வீடுதோறும் இறந்து விடுகிறார்கள். ஐயோ பசிக்குதே, அம்மா பசிக்குதே என்று கௌரவத்தை விட்டு மானத்தை விட்டு சென்று எடுக்கிறார்கள். அப்படி எடுத்தும் பசி அயரவில்லை. சரி, ஒரு சிலருக்கு ஒருவேளை உணவு கிடைக்கிறது, ஆனால் அந்த உணவு
அந்த ஒரு வேளை தான், அடுத்து வந்துட்டே இருக்குது. இப்படி பார்க்குறாரு, பசியினால் பல வகைகளை பார்க்குறாரு. ஒரு சிலர் செத்தாலும் சாவும், ஆனால் இன்னொருத்தர் வீட்டு வாசலில் போய் பசிக்காக உணவுக்கு நிற்க மாட்டோன்னு சொல்லி ஈடு இல்லாத மானம் உடையவர்களாக இருந்து இறந்து விடுகிறார்களே, அந்த நெஞ்சம் உடையவர்களை கண்டு நான் இளைத்தேன். ஐயோ, இப்படி பசி துன்பம் வந்து இந்த மக்களை வாட்டி வதைக்குதே. வரலங்க மனுஷன். ஐயா சொல்லுவாங்க, யார் அறிவாளி தெரியுமா? இன்னொருவனுடைய பசியை கண்டு எவன் ஒருவன் பொறுக்க முடியாமல் எந்த வகையிலாவது அந்த ஒருவருடைய ஒரு உயிரினுடைய பசி துன்பத்தை போக்குகின்றான், அவனுடைய அறிவே இந்த உலகில் சிறந்த அறிவு என்பார். இதுக்கு மாற்று கருத்து யாராவது சொல்ல முடியுமா? என்னங்க பெரிய அறிவு, ஏதோ அறிவுன்னு சொல்கிறோம். சக மனிதன் சக உயிரினுடைய பசி துன்பத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று எந்த அறிவு நினைக்கிறதோ அதல்லவா அறிவு. வள்ளுவர் சொல்றாரே, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை. அதுதான் அறிவு. அறம் போலும் கூர்மையேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்கிறாரே வள்ளுவர். அப்படிப்பட்ட உச்ச அறிவை, அதனால தான் ஐயா சொல்லுவாங்க, அறிவு நிலை தெளிந்தோருக்கு உயிரிறக்கமே கடவுள் வழிபாடு. என்ன இதை விட ஒரு சிறந்த, ஒரு உயர்ந்த, ஒரு மேன்மையான உத்தம வாக்கியத்தை இதுவரையில் என் அறிவிற்கு நான் பார்த்ததில்லை. அறிவு நிலை தெளிந்தோருக்கு உயிரிறக்கமே கடவுள் வழிபாடு. என்ன ஒரு கோட்பாடு! உலகமெங்கும் ஒலிக்க வேண்டிய கோட்பாடு அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு அற்புத மகான் பிறந்த நாள் இன்று. ஒவ்வொருவரும் போற்றி போற்றி புகழ வேண்டிய, கொண்டாட வேண்டிய, நமக்காக அவதரித்தவர், நமக்காக அவதரித்தவர். இந்த உலக மக்கள் பசியின்றி வாழ வேண்டும். ஏனென்றால் ஐயாவுடைய வரலாறுல ஐயா அவதரிப்பதற்கு முன்பு, ஐயா 1823ஆம் ஆண்டு பிறக்கிறார். அக்டோபர் மாதம் 5ஆம் நாள், புரட்டாசி மாதம், சித்திரை நட்சத்திரம், சுபானு வருடம், ஞாயிற்றுக்கிழமை அவருடைய அவதாரம் நிகழ்கிறது. அந்த ஐயா பிறப்பதற்கு 10 மாதங்கள் முன்பு அவர் இல்லத்திற்கு ஒரு மகா ஞானி, ஒரு துறவி வருகிறார். திண்ணையில் வந்து உட்கார்றாங்க. அது மார்கழி மாதம், திருவாதிரை நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது. அப்பொழுது வள்ளல் பெருமானாருடைய தாயார் சின்னம்மையார் அவர்கள் இல்லத்திலே இருக்கிறார்கள், மருதூர். அப்பாவின் பெயர் ராமையா அவர்கள். ராமையா அவர்களுக்கு 4 குழந்தைகள் வள்ளல் பெருமானாருக்கு முன்னாடி. சபாபதி, பரசுராம் அவர்கள், சுந்தராம்பாள், உண்ணாமலை அம்மன் அவர்கள். 4 குழந்தைகள் இவருக்கு முன்பு. நீண்ட காலம் அதற்கு பிறகு குழந்தை இல்லை. வள்ளல் பெருமானார் அவதரிக்க இருக்கிறார். அந்த சமயத்திலே அந்த துறவி அவர் வீட்டு திண்ணையில் வந்து உட்கார்றாங்க. அப்போ அம்மையார் அவர்கள், சின்னம்மையார் அவர்கள், ஐயோ ஒரு துறவி வந்திருக்கிறாரே என்று, அவருக்கு பசிக்குமே என்று அவர் இல்லத்திலே இருந்து உணவை கொண்டு வந்து அவர் பசியை ஆற்றுகிறார். அப்போ அந்த துறவி, ஏன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தான் மனித உருவம் தாங்கி அந்த துறவியாக வந்திருக்க வேண்டும். அந்த துறவி சின்னம்மையாரிடத்திலே, அம்மா, என் பசியை ஆற்றிய உன் மணி வயிற்றிலே இந்த உலக மக்களினுடைய பசியெல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு உத்தம மகா புருஷர், கருணையே வடிவமான ஒரு குழந்தை ஜனிக்க இருக்கிறது. உலக உயிர்களின் பசியெல்லாம் அது தீர்க்க இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை மனிதர்களையும் மரணமில்லா பெருவாழ்வுக்கு அது அழைத்து செல்ல இருக்கிறது என்று கூறிவிட்டு அந்த தாயை வாழ்த்துவிட்டு அவர் சென்ற பிறகுதான் 10 மாதங்கள் கழித்து வள்ளல் பெருமானார் அவதரித்தார். அதனால் அன்பு உள்ளங்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புத மகான் அவதரித்த நன்னாளிலே 200வது ஆண்டிலே நாம் இருக்கிறோம் என்பதே நமக்கெல்லாம் சந்தோஷம்.
இன்னும் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசு அவருடைய 200ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா, சத்திய தர்மசாலை திறப்பு விழா, சத்திய ஞான சபை திறப்பு விழா என்று எல்லா நாளையும் நினைவுபடுத்தி முப்பெரும் விழாவாக கொண்டாட இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு சன்மார்க்க விழிப்புணர்வு. வள்ளலாரை பற்றிய மறைப்புகள் எல்லாம் நீங்கி தமிழகத்திற்கும் இந்த பாரத தேசத்திற்கும் உலகத்திற்கும் ஒரு விழிப்புணர்வை, புத்துணர்ச்சியை, ஆன்மீக புத்துணர்ச்சியை, சமுதாய புத்துணர்ச்சியை, எல்லா இருட்டடிப்புகளிலிருந்தும் நாம் நீங்க வேண்டிய ஒரு அற்புத காலம் பிறந்து விட்டது, உலகிற்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அறிகுறியாக, அடையாளமாக இதை நாம் நல்ல ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நாம் வள்ளல் பெருமானாரை சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த காணொளிகளை கண்டு நீங்களும் ஓய்வு பெற்று உங்களை சார்ந்தோரையும் ஓய்வு பெற வைப்போம். உங்கள் அனைவருக்கும் வள்ளலார் 200ஆம் ஆண்டு பிறந்த நாள் நல்வாழ்த்துகள். வாழ்க வளமுடன்.